வணக்கம் நண்பர்களே. வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கம்பெனி சைடில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு வியாபார் சாஃப்ட்வேர் வாங்கினா எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வியாபார் மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், பிளான்ஸு அண்டு ப்ரைஸிங், ரெஃபரல் கோடு என்னுடைய ரெஃபரல் கோடு அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா க்ரோ யுவர் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்தது ஆன்லைன் ஸ்டோர் ஏற்கனவே இருந்தது, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, கூகுள் ப்ரொஃபைல் மேனேஜர்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் ஆட்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸ்மார்ட் ஆட்ஸில் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் மை ஃபஸ்ட்டு ஆடு. ஸோ இதில் கிரியேட் மை ஃபஸ்ட்டு ஆட்னு ஒன்று வரும். ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜேபெக் ஃபார்மேட்லேயோ இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்லேயோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜை அப்லோட் பண்ணணும். செகண்ட் செலக்ட் கஸ்டமர் லொக்கேஷன்ஸ், எந்த லொக்கேஷனில் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்லை தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக சென்னைனா சென்னை அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் யுவர் ஆடுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ கிரியேட் மை ஃபஸ்ட் ஆடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேட்டா லோட் ஆகும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு இருந்தால் தான் இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் வைஸாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ 2000 ரூபாய்க்கு பே பண்ணிங்கன்னா டு ரன் ஆட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 5 days. வியூஸ் 20K வியூஸ் வரும், 30 to 90 வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும், இன்க்ளூட்ஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ரியல் டைம் இன் ஆப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்லேயே நீங்கள் ரியல் டைமாக எந்த அளவுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும். இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அதுவே ப்ரொசீட் பண்ணும். இப்போ அப்படி இமேஜின்னு கொடுத்ததும் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இமேஜ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் ஹெட்லைன் நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது நீங்கள் உங்கள் விளம்பரத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மெயின் ஹெட்டிங் கொடுக்குறீங்க. அதை பற்றின விவரங்களை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரிப்போர்ட் இதிலே செக் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரன் ஆட்ஸ் அதுவும்னாலும் உங்களுக்கு சேம் மெத்தட் தான். உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அதை பற்றின டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எப்படிலாம் அதை பண்ணலாம், ரன் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கிறது ரன் ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஆக்டிவில் இருக்கிற ஆட் மட்டும் பார்க்கணும், இல்லை ஒரு ஆட் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் அதை பற்றி விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டீட்டெயிலாம் வேணும் அப்படின்றத ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். இப்போ காஸ்ட் பெர் லீடு, நம்பர் ஆஃப் லீட்ஸு, கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே உங்களுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். அதே போல் கூகுள் ப்ரொஃபைல் மேனேஜர் மேலே ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ஆரோஸ்கோப்னு சொல்லிட்டு. இதில் போய்ட்டு ஆட் யுவர் டீட்டெயிலில் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். டைம் கொடுக்கணும், பர்த் லொக்கேஷன் கொடுக்குறீங்க, பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுக்குறீங்க, சிட்டி லொக்கேஷன் கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆரோஸ்கோப் இங்கே காட்டும். இங்கே குட் நம்பர் ஃபார் குட் லக் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். கலர் ஆஃப் த டே லக்கி கலர்னால் லக்கி கலர்னு சொல்லிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு
டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உங்கள் கம்பெனி டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஆரோஸ்கோப் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கூகுள் ப்ரொஃபைல் மேனேஜரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் வித் கூகுள் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து லோடிங் ஆகி தான் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேஷியண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டு அப்படின்றதுனால. ஸோ இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். பாஸ்வேர்டு வந்து நம்ம போடுறோம். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததும் உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கறதுனால அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே போகும். ஸோ இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த டிக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெட்சிங் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது மொபைல் நம்பர் கூட இணைஞ்சிருக்கும் இல்லையா, நீங்கள் கூகுள் மேப்பில் கொடுத்துருக்கிறது, அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகிடும் உங்களுக்கு. இதில் போய்ட்டு நீங்கள் மேனேஜ் ப்ரொஃபைல் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் அண்டு ரேட்டிங்ஸு, உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ப்ரொஃபைல் வியூஸ் வந்து கரண்ட்லி இப்போ 41 வியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃப் மெத்தட்லேயே ஷோ ஆகும். ரிவ்யூ அண்டு ரேட்டிங்ஸ் பார்த்திங்கனாலும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. ஓப்பனிங் டைம் எப்போ, க்ளோசிங் டைம் எப்போ, அது மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து மேப்பில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்துடும். ஸோ ஓவராலாக வந்து நல்ல அப்டேட்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ அதே போல் உங்களுடைய கூகுள் பேஜ் வந்து அந்த மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பேஜ் வந்து நீங்கள் இந்த கியூஆர் கோடை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 5 ஸ்டார் அந்த ரேட்டிங் கொடுக்கறது, நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து என்ன மாதிரி டீலர்கிட்டேருந்து கிடைக்காது. அதே போல் இப்போ நான் ஒரு டீலர் அப்படின்னும் போது என்னுடைய ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணும்போது தான் என்னுடைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீலருடைய ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.